ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ சுகாவோட ஒன்லி மைனோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சுகா அவங்க வீட்டுக்கு வந்து உங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட கேட்டிருப்பான். ஆரம் செம்மகாண்டா இருப்பான். தென் ஆரம்க்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். ஸோ ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது டேய், என்னடா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ட? நம்ம எப்பவுமே யாருக்குமே தெரியாமல் தானே பண்ணுவோம். ஏன் சுகா அப்படி பண்ணி தொலைச்ச அப்படி சொல்லிட்டு ஜின் கத்துறாரு. அவனுங்க சும்மாவே நம்ம மேலே காண்டில் இருக்கானுங்க. அதுவும் நீ போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டு வந்துட்ட. இப்போ அவனுக்கு நீ தான் தெரிஞ்சிச்சுன்னா நீ அவ்வளோதான் சுகா. என்னடா ஜின், என்னை பற்றி தெரிஞ்சுமா அப்படி பேசுகிற? டேய், இருந்தாலும் என்னடா இருந்தாலும் இப்போ பார், ஒரு 5 minutesல நம்மளுக்கு ஒரு கால் வரும் பார். என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு 5 minutes கழிச்சு சுகாவுக்கு கரெக்டாக அது கால் வருது. சுகா ஜின்னை பார்த்து, பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ சார். சொல்லுங்கள். நீங்கள் சுகா டாக்டர்? ஆமாம், நான் தான். சொல்லுங்கள். நீங்கள் தான் உலகத்துலேயே ஃபேமஸ் டாக்டர்னு சொன்னாங்க சவுத் கொரியாலே. நான் தான். சொல்லுங்கள், என்ன வேணும்? நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம். ஓ, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சீரியஸாக கேட்குறான். அப்போ ஜின் போச்சு நம்ம தான் தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிகிட்ருக்கான். அப்போ சுகா, நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. என்ன வேணும்? அது டாக்டர், சீக்கிரம் சொல்கிறீங்களா? என் டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே சீக்கிரம் சொல்கிறேன் டாக்டர். எங்களுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். ஸோ உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. ஓகே சரி, பாடி அனுப்பிச்சுடுங்க. அது சார், பாடி கிடைக்கல. அப்புறம் வெறும் ஹெட்டு மட்டும் தான் கிடச்சிது. ஹோ அப்படியா? அப்படி சொல்லிட்டு சுகா திரும்பி ஜின்னை பார்க்குறான். ஜின் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் தான் இருக்கும். ஜின், யாருடா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஓ அப்படியா, சரி சார், அதை பத்திரமா பேக் பண்ணி அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தூக்கி வீசிட்டு கால் மேலே கால் போட்டு, டேய் ஜின்னே, பார்த்தியா ஐயா எப்பயுமே சேஃப்டிடா, எப்படி ஓடி வந்தானுங்க பற்றியா என்கிட்ட? அதாண்டா போலீஸு. பண்ணதே நம்ம தான், ஆனால் நம்மக்கிட்டே டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வராங்க பார்த்தியா? சில்லி கைஸ். சரி வா கிளம்பும், நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது செல்லும். என் பொண்டாட்டி வேற என்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஜின், எங்க சாமி நீ வந்த? எங்கேருந்துடா வந்த? யாருடா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது ஆரமும் ஜிமினாவும் தான் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறானுங்க. அவசரமாக போயிட்டு அங்கே இறங்கி பார்க்குறாங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே சரியான கூட்டம். யாருமே இன்னைக்கு ட்ரெயினும் ஓடல, யாருமே போகவும் இல்லை. ஸோ எல்லோரும் அப்படின்னு மேலே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா மேலே ஒரு சாக்கு பையில் ஒரு பாடி தொங்கிட்டுருக்கு. ஸோ இருக்கிற போலீஸ் எல்லோரும் மேலே போய் அதை அப்படியே அறுத்து கீழே போடுறாங்க. அப்படியே அதுலேருந்து பிளட்டு ஊற்றுது. ஹாரமஹயாங், என்னடா ப்ரோ மேலே பாருங்களேன், அவன் எதுவும் எழுதிட்டுருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு மேலே அப்படியே அண்ணாந்து பார்க்குறான். அதில் பிளட்டில் எழுதியிருக்கு. ஹாய், என்ன இது கேஸ் வந்து போனால் எப்படிப்பா? இன்னும் நிறையா இருக்குது. கீப் காம், ஓகேவா? பை டெவில் மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்போ ஆரமும் ஜிமினும் மூஞ்சியை பார்த்துட்டு, டேய் அவன் என்னதான் நினச்சிட்ருக்கான்? சரி அதை திறங்க அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கே இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அதை அப்படியே திறக்கிறாங்க. அப்படியே முக்கிது. ஒரு பொண்ணு தான் பயங்கரமாக சாவடிக்கப்பட்டிருக்கா. அவள் ஹேர் பாதி இல்லை, அவளோட மூஞ்சி பாதி இல்லை, எல்லாமே அப்படியே பாதி உடஞ்சி அப்படியே பிளட்டு ஊற்றிட்டுருக்கு. ஜிமினும் ஆரமும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, இதையும் கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ என்ன தான் பண்ணுறது, இவங்க பேரண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே இந்த சைட் நீங்கள் உங்கள்
கோட்டை போட்டுட்டு வேண்டா வெறுப்பா ஹாஸ்பிட்டல் போகிறீங்க கிளம்பி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் கூட வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சும் வயன், ஏன் இப்படி இருக்க, இவெல்லாம் நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் சாயோ ஹோபியோ பார்த்து அடுத்த செகண்ட் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வயன் என்னடியாச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தேம்பி தேம்பி அழுகாறீங்க. ஸோ ஹோபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயன் வயன் என்னை பாரு, உனக்கு என்ன ஆச்சுமா, நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, எனக்கும் உனக்கு என்னாச்சு, உனக்கும் எனக்கும் சுகா என்னாச்சு, சுகா என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறான். எனக்கும் சுகாக்கும் மேரேஜ். என்ன என்ன சொல்லிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு சாயும் ஹோபியும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சுகா சார் வயன் சுகா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா கை கட்டிட்டு உங்களே பார்த்து முறைச்சிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஓ சரி, பேசினது போதும், என் பின்னாடியே கேபினுக்கு வா அப்படி சொல்லிட்டு உங்களை படி முறைச்சி பார்த்துட்டு போகிறான். ஹோபிக்கும் சாய்க்கும் ஒன்றுமே புரியல. வயன் என்ன நடக்குது வயன், நீங்கள் நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகா பின்னாடி அப்படியே போயிடுறீங்க. சாய்க்கும் ஹோபிக்கும் ஒன்றும் புரியல. சரிவா, நம்மளுக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, இல்லாட்டியும் அவங்க கத்துவோம் அப்படி சொல்லிட்டு சாயும் ஹோபியும் இந்த சைட் போயிடுறாங்க. இப்போ சுகா அவன் கேபின் போயிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே கால் ஆட்டிகிட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் சுகா முன்னாடி அப்படியே கை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. என்ன சொன்ன அவங்கக்கிட்ட? இல்லை, நான் இது சொல்லலை. அப்புறம் சுகா வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எங்க வா, என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மெதுவாக சுகா முன்னாடி போய் நிற்கிறீங்க. அடைச்சி இங்கே வா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருக்கீங்க. பேபி கேர்ள், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது கேர்ள், ஷோர் மைண்ட், புரியுதுல்ல? யாருக்கிட்டையாவது போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு நினச்சேன்னு வையே, அவன் உயிரோட்டே இருக்க மாட்டான், தெரியும்ல? தெரியும் பொண்டாட்டி, நான் புருஷன்டி, இப்படிலாம் என்னை பார்த்து பயப்படக்கூடாது சரியா? அப்புறம் பேபி கேர்ள், உனக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? உன் அண்ணாவை பார்த்த உடனே, அண்ணா இவன் தானே சைக்கோ, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொன்னேன்னு வையே, உன் அண்ணாவோட உயிர் என் கையில் தான். கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு கொன்று போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எப்படி? ஒரு நிமிஷம் ஆகாது. உன் மூஞ்சிக்காக தான் பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் யூ ஆர் மைண்ட். நீ என்னோட பேபி கேர்ள். நீ ஆள் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் உன்னை அழுக வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் மட்டும்தான் நீ அழுகணும். மற்றவங்களுக்காக நீ அழுதன்னு வையே, உன்னையும் கொன்று போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. புரிஞ்சுக்கோ. அழுகிறதா இருந்தால் எனக்காக மட்டும்தான் அழுகணும். புரிஞ்சுதா? என்ன? புரிஞ்சுது. அப்படி சொல்லிட்டு அவங்கள இழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு சவுண்டு வந்துச்சு, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிந்தான் அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாடி வந்துருச்சு. அந்த பொண்ணோடதும் காயோட அந்த ஹெட்டும் தனியாக வந்துருச்சு. ஸோ ஜின் இதை பார்த்துட்டு, நீ செத்துட்டேன்னு நினச்சா ஏண்டா திரும்பியும் வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அதை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணை பார்த்து, பாவம் நீ என்ன தப்பு பண்ணியோ, அவன் கையில் போய் மாட்டிக்கிட்ட, எல்லாம் தலை வீதி அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ சுகாவுக்கு கால் பண்ணுறான். இங்கே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சுகா கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இந்த டைமில் அவன் கூப்பிடுறது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பேசுகிறான்.
என்னடா டேய், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஹெட்டு வந்துருச்சுடா. அப்புறம் கூட என்னடா அந்த ஒரு பொண்ணு, ஓ அவளா, சரி என்ன பண்ணுறது இப்போது, நான் ஸ்டார்ட் பண்ணட்டா? இல்லை நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது சுகா ஃபோன் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சுகாவே பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. பேபி கேர்ள், நீ இவ்வளோ பயப்படலாம் கூடாது. சரி ஓகே, நீ வா என் கூட. எங்க வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். சுகா இந்த மாதிரி நிறையா மர்டர் பண்ணி அங்கங்கே ஆரம்க்கு க்ளூ கொடுத்துட்ருப்பான். பட் ஆரம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. யாருடா நீ அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகிறான். இந்த சைட் நீங்கள் உங்கள் அம்மா நினச்சி அழுது இப்போ உங்களுக்கு மேரேஜ் டேவே வந்துருச்சு. நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. இப்போ நீங்கள் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஆரம் தான் உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, அண்ணா அயன் உனக்கு இந்த மேரேஜ் ஓகேவா? எனக்கு ஓகே தானா? ஏன் அயன் பொய் சொல்லாத. இல்லைண்ணா ஓகே தான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்த்து தெரியல, நான் சுகா ரொம்ப லவ் பண்ணுறேன். வயன் எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல வயன். என்னண்ணா? இல்லைண்ணா நான் ஹாப்பி தான் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஆரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு டியர்ஸ் வருது. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஆரம் உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஆரமோட ஹேண்டை பயங்கர டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. ஆப்போசிட்டில் சுகா நின்றுட்டு உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில். சுகா உங்களே ஒரு ஸ்மோக்கோட பார்த்துட்ருக்கான், ஈவில் ஸ்மைலோட. நீங்கள் சுகாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி இப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் அண்ணா அப்படியே சுகாவோட ஹேண்டில் உங்கள் கை கொடுக்குறான். சுகா அதை அப்படியே க்ரிப் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் அப்படியே அப்போ நீ சுகாவை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பக்கத்தில் எடுத்துக்கிறான். நீங்கள் ஆரம்ப திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே போய் நினைக்கிறான். சுகா என்னடி பொண்டாட்டி, என்ன அவன் கையை பிடிச்சிட்டு வர? என் கையை மட்டும்தான் நீ பிடிக்கணும். அது அது அண்ணாவா இருந்தாலும் சரி, புரிஞ்சுதில்ல? இனிமேல் பண்ண மாட்டேன் சுகா. தட்ஸ் மை கேர்ள் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ப்ரீஸ்ட்டும் எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜும் நடந்து முடியுது. இப்போது ப்ரீஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகா உங்கள் இப்போ பிடிச்ச பக்கத்தில் இழுத்து உங்கள் ஹியர்ஸ் கிட்ட வந்துட்டு வெல்கம் டு டார்க் வேர்ல்ட் மை டெவில் குயின் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் சுகாவை அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி நின்றுக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் சுகா ஒரு ஜென்டில்மேன்ப்பா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுகா யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகா உங்கள் கையை விடவே இல்லை. உங்கள் கையை அப்படி க்ரிப் பண்ணி பிடிச்சிருக்கான். நீங்கள் சுகா என்ன வலிக்குது அப்படி சொன்ன உடனே லைட்டாக லூஸ் பண்ணுறான். ஆனால் அவங்க கையை விடவே இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு வா, கிளம்பணும், டைம் ஆச்சு. சுகா உடனே வா வா அப்படி சொல்லிவிட்டு இப்போ சுகா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கார் எடுக்க போயிடுறான். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் ஹக் பண்ணி அழுதுட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அண்ணா தான். நீங்கள் ஆரம்பம் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, அண்ணா மிஸ் யூ அண்ணா, நான் உங்கள்கிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. அடிக்கடி வீட்டுக்கு வாண்ணா. வரேன். வயன் நீ ஓகே தானே? ஓகே தான் அண்ணா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அண்ணா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக ஆரம்ப பார்த்துட்டு இப்போது கார்த்திகா கிட்டே போயிட்டு, அண்ணி வயன் ஃபீல் பண்ணாத,
நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன், நீ கால் பண்ணண்ணே, அடிக்கடி கால் பண்ண. சாரி அண்ணி, நான் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்லடா அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போது என்போ தான், அக்கா ஐ லவ் யூ அக்கா, ஐ மிஸ் யூ ஸோ மச். நானும் மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ சுகா உங்களை பார்த்தா அப்படி முறைக்கிறான், ஹாரன் அடிக்கிறான். நீங்கள் சரி நான் கிளம்புறேம்மா, பார்த்துருந்துக்கோங்க, அப்பப்போ கால் பண்ணுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு வெளியவே உங்கள் அண்ணாவையும் மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் வேறு யாரையுமே பார்க்கல, ஆரம்பம் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆரம்பம் உங்களை பார்க்குறான், அவனுக்கு ஏதோ சரியாக இல்லை, பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே கார் எடுத்துடுறான். இப்போ நீங்கள் அழுகிறீங்க. அப்போ சுகா திரும்பி வாயை மூடுடி, வாயை மூடு, இரிட்டேட்டிங்காக இருக்குது, இல்லாட்டி அப்படியே உன்னை என்கிட்ட தள்ளி விட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே வாயை பொத்திட்டு அழுகிறீங்க. இப்போ சுகா உங்களை அவுட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது, அது சுகாவோட வீடு தான். சுற்றி காடு. நீங்கள் அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மோக் பண்ணிட்டு, என்னடி எங்கேயாவது தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, இங்கேருந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ காரை நிப்பாட்டிட்டு உங்களை அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் சுகா வலிக்குது, சுகா சுகா ட்ரெஸ் வேறு, சுகா வலிக்குது, மூடிட்டு வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் சுகாவோட ஹேண்ட்லேருந்து எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அப்போ சுகா அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து, பசாமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கத்துறான். சுகா வலிக்குது, சுகா மூடிட்டு நெல்லடி, வலிச்சா வலிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே அமைதியாக சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஸோ அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளுறான். நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துடுறீங்க. அப்படியே அவன் நடந்து வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஃப்ளோர்லேயே பின்னாடி பின்னாடி தவந்து போகிறீங்க. என்னடி என்ன ஓவரா துள்ளுற, வாயை மூடுனா மூட மாட்டியா நீ, சுகா வலிக்குது சுகா, அடைச்சி வாய மூடு அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் டையை அப்படியே கழட்டுறான். டையை கழட்டி அப்படியே தூக்கி வீசுகிறான். நீங்கள் சுகாவே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. பேபி கேர்ள், என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு அவனோட அப்படியே கோட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஸ்மோக்கோட. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து தள்ளி விட்டுட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறி ஓடுறீங்க. அவங்களால அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடவும் முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அவன் கோட்டை கழட்டி தூக்கி வீசிட்டு அவன் ஷர்ட் பட்டனை ஓனாக அவுத்துக்கிட்டே அவன் பின்னாடி பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடு ஹாட் பிரின்சஸ், என்ன தான் இருந்தாலும் நீ இன்னைக்கு என் கையில் சாக தான் போகிற. நான் உன்னைய வச்சு செய்ய போகிறேன். 22 வருஷமாக உனக்காக இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை எப்படியாவது அனுபவிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் பேபி கேர்ள். இப்போல்லாம் நீ என்கிட்டருந்து ஓடினேன்னு வைக்கேன், அப்புறம் என்னோடய பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீ தாங்க மாட்ட, மூடிட்டு நின்று அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு ஷர்ட் பட்டனாக கழட்டிட்டு கூலாக நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிடு, அதுக்குள்ளே அப்படியே ஓடிடுறீங்க. அதை பார்த்தா ரெட் அண்ட் பிளாக் தீமில் ஒரு மாதிரி டெவிலிஷாக இருக்குது அந்த ரூமே. அதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த ரூமு. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது தெரியாமல் பெட்டில் அப்படியே இடிச்சிடுறீங்க. அந்த பெட்டோட முனியில் உங்களுக்கு கால் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறீங்க. சுகாவோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஓடுறீங்க அந்த அந்த உடஞ்ச காலோட ஓடிட்டு அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய க்ளோத் செட் இருக்குது. ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. சுகாவோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் கேட்குது. கரெக்டான பிளேஸுக்கு வந்திருக்க பேபி கேர்ள், எப்படி நீ நம்மளோட ரூமை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸில் அந்த க்ளோசட்டை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஃபுல்லாக சுகர் ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அழுக வருது உங்களுக்கு. ஸோ உங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகிறீங்க.
அப்போ சுகா, என்ன பேபி கேர்ள் என்கிட்ட வந்துட்டு கண்ணாம்பூச்சி விளையாட்டுலாம் விளாண்டுட்ருக்க? சரி, ஐ கேன் ஸ்மெல் யூ பேபி கேர்ள். உன் ஸ்மெல் என் பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நீ எங்கே போனாலும் உன் ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் பேபி கேர்ள். ஸோ ஐ கேன் ஸ்மெல் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே நடந்து வரா மெதுவாக. இப்போது உன் ஸ்மெல் பக்கத்தில் வந்துருச்சு. உன்னை நானே பிடிச்சி இழுக்கட்டா இல்லை நீயா வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களுக்கு அழுக அப்படி வருது. ஸோ உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. சடனாக சுகா அந்த டோர் ஓப்பன் பண்ணி உங்களை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி சைடு ஒரு பெரிய மிரர் இருக்கும். ஸோ அதில் சுகா உங்களை பார்க்குறான் பின்னாடி வெளியா. என்னடி துமுறான்னு கேட்குறேன். அதான் நீ என்கிட்டேருந்து ஓட முடியாதுன்னு தெரியுதுல்ல. அப்படியே உன்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன்னு வையே அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கை அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் சுகா வலிக்குது சுகா. அப்போது மூடிட்டு நான் சொல்கிறத கேட்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு திருமத்தனத்தில் ஆடினேன்னு வையே நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா உங்கள் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான் ஹார்ஷா. இந்த ஸ்மெல்லு தாண்டி, இந்த ஸ்மெல்லு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கை அப்படியே இழுத்து பிடிச்சி பைட் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஒரு ஹிக்கி மேக் பண்ணா டார்க் கலரில். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஓகே பேபி, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ப்ளே அப்படி சொல்லிட்டு இப்போது உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். உங்கள் பின்னாடி உங்கள் ஒரு ரோப்பையும் அப்படியே கலட்டி விடுறான். சுகா உங்களை அப்படியே மிரர் வழியாக பார்த்துட்ருக்கான். இப்போது உங்கள் ட்ரெஸ் அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக விழுக போகுது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க உங்கள் செஸ்ட்டோட. அப்போ சுகா, என்ன நீ யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சுக்க வேணாம். இப்போது நம்ம பண்ணுறத நீ பார்க்க போகிற, உன் கண்ணால் பார்க்க போகிற. நீ எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? நானும் உனக்கு மட்டும்தான். என்னோட எல்லாமும் உனக்கு மட்டும்தான். உன் லவ், உன்னோட ஹேட், உன்னோட க்ரை எல்லாமே எனக்கு மட்டும்தான். உன்னோட ஃபக் பண்ணுறது நான் மட்டும்தானே தான் இருக்கணும், புரியுதில்ல? இப்போது அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் சுகாவோட அப்படியே போகிறீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே விழுகுது. நீங்கள் இப்போ இன்னும் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அதோடு உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். இப்போ சுகா ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே அதுக்குள்ளே தள்ளுறான். நீங்கள் அப்படியே கையை க்ராஸாக வச்சுக்கிட்டு அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக கிளாஸில் மேடாயிருக்கு. சுகா அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை வந்து டைட்டாக பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் யோஸ்கிட்ட வந்துட்டு, என்ன பேபி கேர்ள் நல்லா இருக்குல்ல இந்த ரூமு? இப்போ நம்ம 2 பேரும் பண்ணுறத உன் லைஃப் லாங் நீ மறக்கவே கூடாது. நீ என்னோடதுன்றத இப்போ நான் காமிக்க போகிறேன். உன்கிட்டருந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், புரியுதுல்ல? யோர் மைன், யோர் ஒன்லி மைன், புரிஞ்சுதில்ல? அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். சுகா, வேணாம் சுகா, நான் என்ன சுகா பண்ண உனக்கு? ப்ளீஸ் சுகா, என்னை விட்டு சுகா. ஏய் ஃபாயோ மூடுடி அப்படி சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை வைக்கிறான். நீங்கள் சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. ஃபாயோ மூடிடு. நீ போக போக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்க. இன்னொரு அறை வச்சேன்னு வையே அவ்வளோதான் அப்படி சொல்கிறான். நீங்கள் அழுகிறீங்க. அழுடி, நல்லா அழு, அதுதான் எனக்கு வேணும். ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிழிக்கிறான். நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. அப்படியே கிழிச்சு தூக்கி வீசிட்டு அப்படியே வந்து
உங்கள் நெக்கு பயங்கரமாக பைட் பண்ணுறான், உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது, நீங்கள் அப்படி அழுகுறீங்க. அவன் பைட் பண்ண உங்கள் இதுலேருந்து பிளட்டே வந்துருச்சு, அந்தளவுக்கு பைட் பண்ணுறான். சுகா உங்களை அக்ரெசிவாக அவனுக்குள்ளே ஆக்கிக்கிறான், தன்னை தான் ஆக்கிக்கிறான். உங்களால் முடியல, நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. சுகா அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, அந்த கிளாஸில் நீங்களும் சுகாவும் பண்ணுறது அப்படியே தெரியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஸோ போக போக உங்களால் அதை கற்றுக்கூட முடியல, நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆக போகிறீங்க. அப்போ சுகா பல்லார்னு ஒரு அறை அறையிறான். நீங்கள் சுகா போதும் சுகா, வலிக்குது சுகா. வாயை மூடிடி, நான் பண்ணுறத மட்டும் பாரு, கண்ணை மூடுன அவ்வளோதான் நீ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அக்ரெசிவாக பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ சுகா ஸ்க்ரீம் மை நேம், கத்துடி, நான் யார் உனக்கு? சுகா சுகா கத், சத்தம் பத்தலை. சுகா நான் யாரடி உனக்கு? யூ ஆர் மைன், ஐம் ஒன்லி யோர்ஸ். கத்துடி, ஐம் ஒன்லி யோர்ஸ். யார்? மைன், யூ ஆர் மைன், ஐம் ஒன்லி யோர்ஸ், ஐம் ஒன்லி யோர்ஸ். அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா என்ன பண்ணுறான், உங்களால் சுத்தமாக முடியல. சுகா பண்ணிகிட்ருக்கும் போதே அவன் காதில் வந்து சொல்கிறான், வயனோட காதில், வயன் யோர் மைன் ரீ, யோர் மைன். சுற்றி பாரடி இந்த கண்ணாடியை, நீ நான் மட்டும்தான் இருக்கோம், டி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு நீ உனக்கு நான் லைஃப் லாங் இப்படி இருந்துடலாம். யூஆர் ஒன்லி மைன், யூஆர் ஒன்லி மைன் ரீ, யூஆர் ஒன்லி மைன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த இமேஜஸ் எப்பயுமே நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது, நீயும் மறக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஹிக்கி மேக் பண்ணுறான். உங்கள் தாய்ஸ், உங்கள் டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஹிக்கி மேக் பண்ணுறான். நீங்கள் போக போக கடைசியில் அப்படியே ஃபெயிண்டாகி விழுந்துடுறீங்க. சுகா அதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே அவங்க சைடில் வந்து படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் ஆரம், ரிப்போர்ட் கிடச்சிதா, என்னாச்சு? சார் ரிப்போர்ட்லாம் கிடச்சிருச்சு சார். யாங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது யாங், அந்த பொண்ணுக்கு யூட்ரஸே இல்லை. என்ன அந்த அளவுக்கு அவனுக்கு என்னடா வெறி? யார் அவன்? ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சிதா? ஹயாங் ஒன்றுமே கிடைக்கல ஹயாங், நாங்கள் அதை தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டுருக்கு. ஓகே ஆர்மிஸ், இந்த பார்ட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்டா. லவ் யூ ஆல்.